உறவுகளுக்கு வணக்கம். நான் பிரபு செல்வராஜ். இது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம பேசிதான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தக் லைஃப் அப்படிங்கிற திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா, அதில் ஐயா கமலஹாசன் அவர்கள் அந்த படத்துக்கு விளம்பரத்துக்காக பேச போயிருக்கார். ஏன்னா அவர் நடித்த படம், அவர் பேச போயிருக்கார். அப்போ அதை பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்லிட்டாருன்னா, கன்னடம் தமிழ்லேருந்து தான் பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டார். இப்படி சொல்லி அடுத்த நாள்லேருந்து அங்கே இருக்கிற கர்நாடக மக்கள்லேருந்து, முதலமைச்சர்லேருந்து, பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லேருந்து இதை பெரிய ஒரு விமர்சன பொருளாக்கி கமலஹாசனுக்கு எதிராக நிறைய அறிக்கைகள், நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இதில் என்ன உண்மைன்னா, உண்மையிலேயே பெரிய பெரிய மொழி அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்ல, உண்மையிலேயே ஆராய்ச்சி செஞ்சு சொன்னது என்னன்னா, தமிழில் இருந்து தான் எல்லா மொழிகளுமே பிறந்துச்சுன்னு சொல்லவில்லை. கன்னடம், துளு, மலையாளம், அப்புறம் தெலுங்கு, இதெல்லாம் தமிழ்லேருந்து மருகி வந்த மொழிகள் அப்படின்னு பெரும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் தான் உலகத்திலேயே மிக தொன்மையான மொழியும் கூட, முதல்ல தோன்றின மொழி தமிழ் தான் அப்படின்ட்டு நம்ம நாட்டு அறிஞர்கள் மட்டும் இல்லை, ஆராய்ச்சியாளர்கள் மட்டும் இல்லை, வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து சொன்னது தான் அது. இப்போ கமலஹாசன் ஐயா மேலே நமக்கு நிறைய விமர்சனங்கள் உண்டு. அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம போக தேவையில்லை, அது ஒவ்வொருத்தர் தனிப்பட்ட வாழ்க்கை, அது நம்ம போகிறதில்லை. ஆனால் அரசியல் வாழ்க்கையில் சரி, நமக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்குது அவர் மேலே. அதையெல்லாம் இப்போ அதையெல்லாம் கடந்து இப்போ அந்த மனுஷன் தமிழுக்காக நிற்கிறார். நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் சொன்னது உண்மைதான் அப்படின்னு நிற்கிறார். இந்த மாதிரி சமயத்தில் நம்ம அந்த கலைஞன் பின்னாடி நிற்கணும், ஐயா கமலஹாசன் பின்னாடி நம்ம நிற்கணும். கருத்தியெல்லாம் 1000 முரண் இருந்தாலும், அரசியல் பாதை அவருக்கு வேறு இருந்தாலும், ஒரு தமிழுக்காக நிற்கிற ஒரு தமிழனை கண்டிப்பாக தாங்கி பிடிக்க வேண்டியது நம்ம ஒவ்வொரு தமிழனோட கடமை. அதை தயவு செய்து யாருமே சமரசம் செய்யாமல் அதை செய்யுங்க தயவு செய்து. 2வது, இந்த கன்னட வெறியர்கள்னு சொல்கிறோம்ல, இது எல்லா கன்னட மக்களும் கிடையாது. எப்போ தமிழை பற்றி பேசினாலும், எப்போ நம்ம மொழியை நம்ம பெருமையாக பேசுறதுக்கு, உங்கள் மொழியை நம்ம எது கேவலமாக பேசலையே, எங்கள் மொழி சிறந்தது, தொன்மையானதுன்னு தான் சொல்ல வரோம். அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எப்போ பாரு, இப்போ சித்தராமையா அந்த முதலமைச்சர்லேருந்து, ஒரு முதலமைச்சருங்கிறது ஒரு முதலமைச்சருக்கான மாண்போட நடந்துக்கணும். ஒரு விஷயம் நடக்குதுன்னா அங்கே அத்தனை தமிழர்கள் இருக்காங்க, எல்லா மொழிக்காரங்களும் அங்கே வசிக்கிறாங்க, எல்லா மொழிக்காரங்க வசிக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு அறிக்கை தமிழுக்கு எதிராக விடக்கூடாது. எல்லா மக்களும் இருக்கிறாங்கன்னா எல்லா மக்களும் கூடி வாழணும்னு தான் நம்ம நினைக்கணும். அதை விட்டுட்டு தமிழுக்கு எதிராக நீங்கள் மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா உங்கள் திரைப்படமெல்லாம் வரக்கூடாதுன்ட்டு மற்ற கட்சிக்காரன் சொல்லலாம், எதிர்கட்சிக்காரன் சொல்லலாம், வேறு லெட்டர்பேர்டு கட்சிக்காரன் அமைப்புகள் சொல்லலாம். முதலமைச்சர் ஆகிய நீங்கள் தயவு செய்து அதை சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும். அதனால தயவு செய்து 1க்கு 2 தடவை யோசிக்கணும். இந்த விஷயத்தில் தமிழர் மேலே கை வச்சுட்டிங்கன்னா பெரும் பிரச்சனையாயிரும். சரியா? அது ஒரு தடவை யோசிச்சுங்க. சீமான்கிற ஒத்த தலைமை இங்கே இருக்கான், பார்த்துங்க. அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். அவன் பின்னாடி நாம் தமிழர் கட்சிங்கிற இயக்கம் இருக்கு, பெரும் இளைஞர் படை இருக்கு. சரியா? முதல் மாதிரி கிடையாது, உங்களை விட்டுட்டு போறதுக்குலாம் நாங்கள் ஆள் கிடையாது. சரியா? அதனால ஒரு தடவை 2 தடவை யோசிச்சு எதையும் முடிவு பண்ணுங்க. அதான் நீங்கள் வெள்ளம் போட்டு இனிப்பு சாம்பார் சாப்பிட்ற உங்கள் கன்னடனுக்கே இவ்வளோ இருந்துச்சுன்னா, கார சாம்பார் சாப்பிட்ற எங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? அதனால இந்த விஷயத்தில் 100% ஐயா கமலஹாசன் முன்னாடி நாங்கள் நிற்கிறோம் அப்படிங்கிறத இதில் தெரிவிச்சுக்கிறோம், இந்த காணொலி மூலம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.